மாநிலங்களுக்கு வழங்கப்படும் நிதியை நீங்கள் குறைத்து கொண்டே வந்து கொண்டிருக்கிறீர்கள். கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாது, வானம் ஏறி வைகுண்டம் போவது எப்படி என்று இதையெல்லாம் தாண்டி வெட்கப்படக்கூடிய ஒன்று. மகாத்மா காந்தி அவர்களுடைய பெயரை எடுத்திருக்கிறீர்கள். மகாத்மா காந்தி பேரை தூக்கிட்டாங்க. அடம் மானம் கெட்டவனே, மகாத்மா காந்தி மேல உனக்கு இவ்வளவு அபிப்பிராயம் இருந்தா தமிழ்நாட்டுல போட்டப்பட்ட திட்டங்கள்ல ஒரு திட்டம் மகாத்மா காந்தி பேர் வச்சிருக்கியா? அப்படி மானம் கெட்டவன் தானே நான் சொல்றேன். நீ என்ன சொல்லணும்? நாங்கள் தமிழ்நாட்டில் 5 பெரிய திட்டங்கள் போட்டோம். அதுல 4 திட்டங்களுக்கு மகாத்மா காந்தி தேசப்பிதா பேர் வச்சோம், 1 தான் கலைஞர் பேர் வச்சோம். அதனால நாங்க மகாத்மா காந்தி மேல அபிப்பிராயம் கொண்டவங்க. மகாத்மா காந்தி பேரை மோடிஜி அவர் எடுத்துட்டார், நாங்க போராட்டம் பண்ண போறோம் சொன்னா வரவேற்கலாம். மானங்கட்டவனே, கலைஞர் பேரும் நம்ம அண்ணா பேரை தவிர உனக்கு எவனா பேர் தெரியுமா? பெரியார். இந்த 3த்தையும் பிடிச்சிட்டு தானே தொங்குற. இன்னைக்கு கூட கள்ளக்குறிச்சியில போய் கலைஞர் சிலையா திறக்கிற, ஊரா போய் திறந்து நிற்கிற. திறந்து என்ன ஆக போகுது? என்ன ஆக போகுது? திறந்து கேட்பாங்களா கேள்வி? அப்ப என்ன இந்த விஷயத்துல எதுக்கு இங்க பதிவு செய்ய விரும்புறேன்னா, இங்க இருக்கக்கூடிய உங்களுடைய தலைவர்களை மட்டுமே நீ பெரும்பான்மையா எல்லா இடத்துலையும் காட்டிட்டு, அது கூட நம்மளுடைய கவர்னர் ஒரு கேள்வியில் எழுப்பியிருந்தார். தமிழ்நாட்டில் 18 இருக்கைகள் கொண்ட பல்கலைக்கழகம் இருக்கு. அந்த 18ல பாரதியாருக்கு ஒரு இருக்கை கிடையாது. அந்த பல்கலைக்கழகங்கள் 15 திராவிட தலைவர்களுடைய இருக்கைகள் தான் இருக்கு. அதுல 2 கலைஞர் பேர்ல இருக்கு. கேட்டா இவங்க வந்து மகாத்மா காந்தி பேரை எடுத்துட்டாங்க, எங்களால முடியல, தூங்க முடியல, தேசப்பிதா பேரை எடுத்துட்டாங்க, அதனால எங்களால தூங்க முடியல. சரி, ரைட்டு. நீ தேர்தல் மேனிஃபெஸ்டோல என்ன கொடுத்த? நாங்கள் ஆட்சிக்கு வந்தா அன்றைக்கு அந்த திட்டத்துக்கு பேருது மகாத்மா காந்தி ஊரக வேலை வாய்ப்பு திட்டம். ஆட்சிக்கு வந்தா 100 நாள் தான் மோடி அரசாங்கம் கொடுக்குறது, நாங்க 150 நாள் கொடுப்போம். 50 நாள் என்ன பண்ணுவோம்? நாங்களே ஃபண்டு கொடுப்போம், நாங்களே வேலை கொடுப்போம். எங்கயா பண்ண? 4.5 வருஷம் ஆட்சி முடிஞ்சு அடுத்த எலெக்ஷன் வரப்போகுது, ஏன்னா 50 நாள் வேலை வாய்ப்பு கொடுத்துட்டியா? அப்ப நீங்க கொடுத்த வாக்குறுதியிலே அவ்வளவு பெரிய ஓட்டையை வச்சுக்கிட்டு நீ பொது வழியில் வந்து மோடிஜி அரசாங்கத்தை பத்தி குறை சொல்றது உனக்கு என்ன தகுதி இருக்கு? நீ என்ன பண்ணோம்? நாங்கள் ஆட்சிக்கு வந்தா 150 நாள் வேலை வாய்ப்பு தரோன்னு சொன்னோம்ல, தந்துட்டோம். ஒவ்வொரு முறை மோடி அரசாங்கம் 100 நாள் கொடுத்தது, நாங்கள் 50 நாள் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கோம். இதோ இருக்கு டேட்டா, குடியா நீ ப்ரோக்ராம், நீ வந்து போராட்டம் பண்ண, நான் வந்து நிற்கிறேன். எதுவுமே இவர் பண்ண மாட்டாராம். அவங்க தெளிவா வந்து விக்ஷித் பாரத்னு 1947 வல்லரசா போறதுக்கான திட்டங்கள் பேரை மாற்றி அமைக்கிறதா ஜி ராம்ஜின்னு வச்சிருக்காங்க. இதுல என்ன இருக்கு? ஜி ராம்ஜின்னு திட்டத்துல பேர் வச்சான்னா, மகாத்மா காந்தியுடைய பேரு எப்போ வரைக்கப்பட்டது? மன்மோகன் சிங் அவர்கள் இந்த திட்டத்தை வந்து இன்ட்ரடியூஸ் பண்றப்ப வெறும் ஊரக வேலை வாய்ப்பு திட்டம் தான். 4 வருஷம் கழிச்சு எலெக்ஷன் வரப்பதான் மகாத்மா காந்தி அவர் ஜாயின் பண்றாங்க. அது வரையும் கிடையாது. வரலாறு எடுத்து பார்க்க சொல்லுங்க, புரியல போய் படிக்க சொல்லுங்க. இடையில வந்து எலெக்ஷன் வந்தோன்னா மகாத்மா காந்தின்னு சொல்லி காந்திக்கு ஒரு பேரை சொல்லி போடுறாங்க. இப்போ ஜவஹர் வேலை வாய்ப்பு திட்டம் இருந்துச்சுல, காங்கிரஸ் ஜவஹர் நேருடைய வேலை வாய்ப்பு திட்டம் இருந்துச்சுல, அந்த திட்டத்தின் பேரை மாத்தினாங்க தெரியுமா? அப்போ திமுக போராட்டம் பண்ணனா? ஜவஹர் நேரு வேலை வாய்ப்பு திட்டம்னு ஒரு திட்டம் இருந்துச்சு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல, காங்கிரஸ் இருந்துச்சு. காங்கிரஸ் கவர்மெண்டே அது மாத்திச்சு, ராஜீவ் காந்தி மாத்தினார். அது ஏன் மாத்தினாருன்னு அவருக்கு தான் தெரியும். அந்த திட்டத்தை எதுங்க திமுக? நேரு வந்து நம்ம நாட்டுடைய ஃபர்ஸ்ட் பிரதமராக இருந்தால் அவர் பேரை மாற்றிட்டீங்க, நாங்கள் இன்னைக்கு சாப்பிட மாட்டோம், ஒன்றா அவர் இருந்தியா? நீ இங்கே இருக்கக்கூடிய கூட்டணி அடிமை கட்சிகள்லாம் நீ சொல் பேச்சு கேட்டு ஆடுறாங்க. நீ கொடுக்குற பணத்துக்காக, நீ கொடுக்குற அந்த 15 கோடி 20 கோடிக்காக உன் பேச்சை கேட்டு ஆடிட்டு தான் இம்ப்ளீச்மெண்ட்ல கையெழுத்து போட்டு இன்னைக்கு இந்துக்கு விரோதமாக அவங்க இருக்கிறாங்க. இன்னைக்கு ஓட்டுக்கு போக திருமாவளவன் போய் நின்று இப்போ வேலை தூக்குறாரு. அவரு வந்துருச்சுல, இப்போ எலெக்ஷன் வந்துச்சுல, வேலை தூக்குவானுங்க. சொன்னதான் ஞாபகப்படுத்த விடுறான். இந்துக்கள் ஓட்டு வேணும்னா இவனுங்க பழனிக்கு காவடி எடுப்பாங்க. போன வாட்டி கருப்பர் கூட்டத்தை வச்சு நம்ம முருகன், எங்களுடைய அன்னைக்கு முன்னாள் மாநிலத்தில் முருகன் வேலை தூக்கணும்னா எல்லா மேடையிலும் வேலு, கலைஞர் இவர் ஸ்டாலின் வேலு, இவர் நம்ம உதயநிதி வேலு, எல்லாம் வேலு வேலு வேலு. அதுக்கப்புறம் அப்படியே மாறிடுவானுங்க. அதுதான் முன்னாடி இப்போ ஆரம்ப பதிவில் உங்களுக்கு நினைவு விட்டு விரும்புகிறேன். இங்கே இந்துக்கு கிறிஸ்தவ பண்டிகைகளுக்கு வந்து செல்லுகிற நீங்கள், இஸ்லாமிய பண்டிகைக்கு செல்லுகிற நீங்கள், இந்து பண்டிகைகளுக்கு புகை வருதுன்னு சொல்லி அதை வந்து விமர்சித்த நீங்கள் ஏன் இப்படி செயல்படுகிறீர்கள்ன்ற கேள்வியை முதலில் அவருடைய மனைவி எழுப்ப வேண்டும், அவருடைய மகள் எழுப்ப வேண்டும், அவருடைய மருமகன் எழுப்ப வேண்டும். வீட்டுக்குள்ளேயே உங்களால திருத்தம் இல்லை. வீட்டுக்குள்ளேயே உங்க கொள்கை கேட்டால் அவங்க கொள்கை அவங்களோட, எங்க கொள்கை என்னோட. அப்போ வந்து நான் மாண்புமிகு உதயநிதி மாண்புமிகு முதலமைச்சருடைய மனைவி துர்கா ஸ்டாலின் வந்து திரு ஸ்டாலின் அவருக்கு திருநூறு வச்சு அழிச்சிருவார். அவரு திரும்ப அவளை அழிச்சார்ல மேலே திருப்பரங்குன்றத்தில். ரொம்ப நேரம் இருந்துச்சு, செல்ஃபி எடுக்கிறப்ப என் ஃபேஸ்லாம் அழகா இருக்கணும், அதனால நான் அழிச்சிட்டேன் விட்டார்ல ஒரு பிட்டு. எல்லாரும் கண்டனம் தெரிவிச்சோமா இல்லையா? எதுக்கு நீ அழிக்கிற? மலை மேலேருந்து கீழே வரதுக்குள்ளே கூட உனக்கு திருநூறு உறுத்தலா இருக்கு. சிதம்பரம் கோயிலில் முதல் மரியாதை பண்ணுறப்ப குங்குமத்தை வந்து மாண்பு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இருக்கிறார். தேவர் ஜெயந்தியில் திருநூறு கொடுத்து அதை அழிச்சிட்டு கீழே கொட்டுறாரு. இது வந்து தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு ஒரு கொள்கை இருக்கலாம், ஆனால் நீங்கள் வந்து சத்திய பிரமாணம் என்ன பண்ணீங்க? பதவி பாதுகாப்பு பிரமாணம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நான் எல்லா மதத்தினருக்கும், எல்லா ஜாதிக்கும், எல்லா இனத்திற்கும் பொதுவானவன்,
பொதுவாக இருப்பேன். அப்படின்னா எல்லாத்துக்கும் நீ வாழ்த்து சொல்லணும்ல. உனக்கு பிடிக்குதோ பிடிக்கல விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்லு. உன்னுடைய ஆத்தரைஸ் டிவியில் விடுமுறை தினத்தை விட்டுன்னு சொல்லணும். இந்துக்கள் மேல உனக்கு எவ்வளவு வெறுப்பு, இந்துக்களுக்கு மேல எவ்வளவு வெறுப்பு இருக்கிற அந்த ஒற்றை வரி உங்களுக்கு சொல்றது புரியுதா? அந்த ஒற்றை வரி விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு முடிஞ்சு போச்சு, தீபாவளி திருநாளை முன்னிட்டு முடிஞ்சு போச்சு, விடுமுறை தினத்தை முன்னிட்டுனா அப்ப திமிரு தானே, அதிகார திமிரு தானே உனக்கு. அப்ப இங்க இருக்கக்கூடிய இந்துக்கள்லாம் அந்த டிவியை புறக்கணிக்கணுமா இல்லையா? என்னுடைய உணர்வுக்கு நீ உனக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையா? உணர்வுக்கு மதிப்பளி. நீ திராவிட சித்தாந்தத்தை சேர்ந்தவ. எல்லாருடைய வீட்டில் இருக்கக்கூடிய தாலியெல்லாம் வீரமணி அறுக்கிறார்ல, அவன் பொண்டாட்டி தாலி முதல்ல அறுக்க வேண்டியதானே? நான் கேட்டேன்ல, நீ முதல்ல நீ தானே சொன்ன பெரியார் அடிமைச் சங்கிலி தாலின்னு சொன்னார்ல, அவரோட மனைவி மேலே ஏற்றி தாலியை ஃபர்ஸ்ட் நீ தானே இருக்கணும். நீ தலைவன் செஞ்சா நான் தொண்டை செய்வேன். இவர் தெரியாது. இந்த மாதிரி நான் சொல்கிறேன், தப்பாக நினைக்காதீங்க. மாண்புமிகு முதலமைச்சர் திராவிட சிந்தனை நோக்கி வருதுன்னா ஏன் தாலி கட்டினாரு? அறுப்பாரா? இந்த கேள்வி கேட்கறது எனக்கு அச்சமாக இருக்குது. சொல்ல தவறாக இருந்தால் மன்னிச்சுக்கங்க. நான் கொள்கை ரீதியாக கேட்குறேன். பண்ணுவாரா அதை? அப்போ இது யாருக்கு அட்வைஸ் சொல்ல விரும்புகிறார் அவர்? உங்களுடைய உணர்வுக்கு நீங்கள் மதிப்பளிக்கிற மாதிரி மற்றொரு என்னுடைய உணர்வுக்கு நீங்கள் மதிப்பளிக்கணும்ல. ஏதோ ஒரு ஊரில் கிறிஸ்தவ பெருமக்களுக்கு ஏதோ ஒருத்தன் சின்னதாக ஒரு விஷயம் பண்ணாங்கன்னா நீங்கள் முந்திரி கூட்டத்தனமாக முதல்ல எக்ஸ்ட்ரா பதிவு பண்ணுறீங்களே, சிறுபான்மைக்கு பாதுகாப்பற்ற நாடாக இந்தியா இருக்குன்னு சொல்லி பதிவு பண்ணுறியே. அங்கே செத்து நிற்கிறான் டெய்லி இந்துக்கள் பங்களாதேஷில் செத்துட்டு இருக்கான். ஒரு கண்டனம் தெரிவிச்சியா நீ? கேள்வி கேட்போம்ல. எவ்வளோ பெரிய ஒரு அவமரியாதை அசிங்கமான ஒரு விஷயத்தை இங்கே இருக்கக்கூடிய திமுக அரசு முன்னெடுக்குது. இது சாதாரண மனதில் இருந்து வரணுங்க. அவன் இந்து கூட பார்க்க, அவர் மனிதனை பார்க்க மாட்டியா நீ? அவன் ஒரு மனுஷன் தானே. இருக்கிறதுல சித்திரவதை பண்ணி ஒருத்தனை கொண்டு தொங்க விடுறாங்க. முசோலினி மாதிரி ஹிட்லர் மாதிரி தொங்க விட்டுருக்காங்கன்னா எவ்வளோ பெரிய அதிகார அத்துமீறல் அது. கண்டனம் தெரிவிக்கணுமா இல்லையா நீ? நேபாளில் நமக்கு ஒரு பிரச்சனை இருப்ப கண்டனம் தெரிவிக்கணுமா இல்லையா? எங்கேயுமே நான் எதையுமே தெரிவிக்க மாட்டேன். இந்தியாவில் ஏதோ ஒரு குக்கிராமத்தில் ஏதோ ஒரு அரலூசி ஏதோ ஒரு சிறுபான்மைக்கு எதிரான ஒரு விஷயத்தை ஒரு மாட்டுக்கறியை பிடிச்சிட்டான், இதை பண்ணிட்டானா இது பெரிய பூதாகரமாக இங்கே காட்டுறது. இந்த அரசாங்கம் இஸ்லாமிக்கு எதிராக செயல்படுது. அட முட்டா பசங்களா, உலகத்திலே அதிகமான இஸ்லாமியர் இருக்கிற நாடு நம்ம இந்தியா. 15 கோடி பேர் இருக்காங்க. உலகத்திலே இஸ்லாமிய சேஃபா இருக்கிற நாடு நம்ம இந்தியா. உலகத்திலேயே அதிகமான விருதுகள் மோடிஜி அவர்கள் கொடுத்தது எல்லாம் இஸ்லாமிய கண்ட்ரிஸ். மோடிஜி வாங்கின விருதுகள்ல 80% இஸ்லாம் கண்ட்ரி. இன்னைக்கு கூட புரோனில போய் வேண்டாரு, ஓமன்ல வாங்கினார், எல்லாமே இஸ்லாம் கண்ட்ரியில் தான் வாங்குறாரு. துபாயில இஸ்லாமிய கண்ட்ரியில் இந்து கோயில் திறக்கப்படுதுங்க. அந்த அளவு வெளியுறவு கொள்கைகள் நமக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும். இவனுங்க இதை வச்சு குளிர் காஞ்சிக்கினே இருக்காங்க. இந்த குளிருக்கு அருமையாக வெப்பத்தை திரு விஜய் எடுத்து வந்து விட்டார். அந்த வெப்பம் தான் சிறுபான்மையர் ஓட்டுக்கான ஹாட் கேக். அந்த ஹாட் கேக்கை அப்படியே 8% அவர் ஓட்டின்னு போனார்னா, இவங்க தேர்தல் ஆரம்பிச்சோன்னு போடுறாங்கல்ல 12% ஸ்ட்ரைட்டாக விழுந்துச்சு. அப்பா நாங்கள் தான் சிறுபான்மைக்கு ஆதரவானவர்கள், போடுங்கப்பா. இவங்களும் எல்லாம் போடுவாங்க. எங்களுடைய ஃபாஸ்டர் சொல்லிட்டார், நாங்கள் சர்ச்சுக்கு போனோம், ஃபாஸ்டர் சொல்லிட்டாரு, திமுகவுக்கு தான் ஓட்டு போடணும். கிறிஸ்தவ பெருமக்களே, என் அபிமானவர்களே, இயேசுவின் குழந்தைகளே, இந்த முறை நாம் திமுகவுக்கு தான் வாக்களிக்க வேண்டும். ஃபாஸ்டர் சொல்கிறத கேளுனா, எதுவும் ஃபாஸ்டர் சொல்கிறத நாங்கள் கேட்போம். ஃபாதர் வீட்டில் ஃபாதர் சொல்கிறத கேட்க மாட்டோம். சர்ச்சு ஃபாஸ்டர் சொல்லிட்டார். இவர் நம்ம ராஜேஷ்குமார் தான் போகணும்னு சொல்லியிருக்காரு, நம்மளுடைய விஜய் வசந்த் தான் போகணும்னு சொல்கிறார். ஃபாதர் சொல்ல மீச்ச மாட்டோம். ரைட்டு, ஜமாத்தில் சொல்லிட்டாங்க. தலைவர் உங்களை எனக்கு பிடிக்கும், நீங்கள் நல்லவர் தான், ஆனால் ஜமாத் குத்தியும் நாங்கள் மீற மாட்டோம் தலைவர். உத்தரவு போட்டால் மீற மாட்டோம். உங்களுக்கு பிடிக்கும், மீற மாட்டோம். இருக்கானா? இப்போ இந்த மாதிரிலாம் இவங்க சொன்னால் மதச்சார்பற்றது. நம்மளுடைய இந்துக்களுக்கான தலைவர் சொல்லணும் மதம். நம்மளுடைய மத தலைவர் யாருன்னா இந்துக்களுக்கு ஓட்டளிங்கன்னு சொல்லி நம்மளோட பீடாதிபதிகளோ மடாதிபதிகளோ இங்கே இருக்கக்கூடிய மதுரை ஆதீனமோ சம்மந்தப்பட்ட ஆள் சொன்னால் இது மதச்சார்பற்ற அரசாங்கத்துக்கு எதிராக இவர் செயல்படுகிறார். ஏண்டா ஜமாத்தில் சொன்னால் அது மதச்சார்பு. கிறிஸ்தவத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாகர்கோவில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்க பாசர்லாம் சொன்னால் அது மதச்சார்பு. எங்களுடைய மடாதிபதிகள், எங்களுடைய பீதாதிபதிகள், எங்களுடைய ஆச்சாரியர்கள், எங்களுடைய மடம் வைத்திருக்கக்கூடிய இந்துக்கள் பெரும்பான்மை இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் சொன்னால் அது ஒன்றே மதச்சார்பற்ற நாட்டில் மதத்தை புகுத்துறாங்க. அது இவருக்கு மட்டும் புகுல, நாங்கள் சொன்னால் மட்டும் புகுத்துறாங்க. இது என்ன கூத்து?